அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சனி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் அலங்கரிப்பதால் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாகும். உங்களுடைய மனதில் தைரியமும் உற்சாகமும் கூடக்கூடியதாகும். சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவுகளை உண்ணக்கூடிய வகையில், நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஓரளவு நல்ல ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொன் கிடைத்தாலும் பொருள் சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த காலகட்டம் பெண்கள் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. மனோதிடம் கூடும். உற்சாகமாக காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியதாகும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு உங்களுக்கு கூடும். கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம். எதிரில் இருப்பவர்களை எடை போட்டு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. பணவரத்து அதிகரிக்கும். மனோதைரியம் உங்களுக்கு கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுமே சமாளித்து நீங்கள் முன்னேறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகியவை இருக்குது. சக ஊழியர்களுடன் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. இந்த காலம் நவ கிரகத்தில் சூரியனை வணங்கி வர கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நிவேதியம் செய்து ஏழைகளுக்கு வணங்க காரிய தடை நீங்கும். எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடியதாகும். உங்களுடைய செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான பணம் கிடைத்துவிடும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆதாயம் தருவதாக இருக்குது. திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணியில் ஈடுபட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்பொழுது சற்று குறையலாம். ஆனால் மனதில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. எடுக்கும் வேலைகளில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். நினைப்பது நடக்கும். வேறாக இருக்கும். குருவால் செல்வாக்கு உயரலாம்.
வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் செவ்வாய் புதன் அன்று. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செவ்வாய் புதன் அன்று சிந்தித்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு தங்களுடைய பாகையால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைவருக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், மேன்மையான ஒரு நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய அருளால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். வியாபாரம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடி நீங்கும், பதவி உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் சூரியனுக்கு இந்த குருவும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியனும் குருவும் உச்ச முயற்சிகளை மேற்கொள்ளுவார். இந்த காலகட்டம் முழுவதுமே புதிய வேலைகளை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும், மனதில் தெளிவு உண்டாகும், ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யும் எண்ணம் தோன்றலாம். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபார தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப தேவைகளுக்காக வசதிகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில் நெருக்கமானவருடன் இனிமையான பேசி உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. பாடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணக்கூடியதாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர் அனைவருடன் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்கள். இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இணை புரியாத ஒரு கவலை மனதில் குடிக்கொண்டிருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்பொழுது உள்ள வேலைகளை மட்டுமே கவனித்து வாருங்கள். எளிதில் நிதானத்தை நீங்கள் முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்குது. சகோதர சகோதரிகள் யாரானும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் உறுதுணையாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருந்து வந்த கலக்கம் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலை வைத்து அம்மனுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு பலம் பெற்றிருக்காரு. பொருளாதார நிலை மகிழ்ச்சிகரமாக உள்ளதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சத்ரு ஜெயம் உண்டாகக்கூடியதாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை ஞாபக சக்தி கூடக்கூடியதாகும். தொழில் போட்டியாளர்களை நீங்கள் புறமுதுகு காட்டி ஓட வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிலர் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை பிடிக்காமல் புதிய வேலை தேடலாம். எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.